குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் BS ராமகிருஷ்ணா அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் டாக்டர். பொதுவாக இப்போ இன்டெஸ்டினில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் மக்கள் ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கும் வேறு ஏதாவது ஆர்கன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா, ஏதாவது லிங்க் இருக்கா? ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அல்சருங்கிறது எல்லாருமே அல்சர் இல்லைன்னா கேஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. எனி பெயின் இந்த ஸ்டமக் வயத்தில் வலியோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை தான் ஸ்டமக் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஸ்டமக்குக்கு அப்புறம் ஒரு 22 அடி நீளமாக சிறுகுடல் இருக்குது. அதுக்கப்புறம் பெருங்குடலும் இருக்குது. பெருங்குடல் இருந்தால் அதில் வேறு நிறைய வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, I think today we can focus more on small intestine சிறுகுடல். ஏன்னா அது அதிகபட்சத்தில் நம்ம ஒன்றும் அதை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஓகே, இது சிறுகுடலில் ஆக்சுவலி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா அது நம்ம சரியாக ஃபுட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு செரிமானத்துக்கு அது தேவை. கண்டிப்பாக. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதனாலேயே நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் சில காமனாக இருக்கிறது நம்ம கண்ட்ரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்எபிலிட்டி டு டைஜஸ்ட் மில்க். அந்த மாதிரி சில பேருக்கு பால், அது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே சின்ன வயசில் எல்லாருக்கும் நிறைய குழந்தைகள்லாம் பால் குடிப்பாங்க. பட் வளர வளர நம்ம அந்த இன்டெஸ்டைனில் அதனுடைய ஒரு என்சைம் இருக்குது அந்த மில்க் சுகரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த லெவல் கம்மியாகிடும். அதனால நிறைய பேருக்கு பால் அதிகமாக குடித்தா அதனால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் நிறைய கேஸ் ஃபார்மேஷன், லூஸ் மோஷன், இந்த மாதிரி வயிற்றில் சத்தம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை தவிர வேறு என்னென்ன டாக்டர் இருக்குது? ஸோ அதை தவிர சிறுகுடல் ஏதாவது வியாதி வந்ததுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரிய வரும்னா ஐதர் ஒரு அதிகமாக நம்ம மோஷன் போகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா இது அப்படி வயிறு உப்பினா மாதிரி அந்த மாதிரி நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால சிறுகுடலில் ரெண்டு கட்டியா. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுல வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் டீ டிகாஷன் மாதிரி பிளட் வாமிட் வந்ததுங்க. அப்புறம் டாக்டர் பார்த்தப்போ மோஷன் பிளாக்கா போச்சுங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணாங்க சார். கோலனோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, வைரஸ் ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க சார். ஆனா எங்க ப்ளீட் ஆச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. சரி, எல்லா டெஸ்ட்லயும் இந்த டெஸ்ட்ல தெரியல, ஒரு சிறுகுடல் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த மோஷன் பிளாக்கா போறது இல்ல சார், பிளட் வாமிட் இல்ல சார். சரி,
அது எதுனாலேன்னு தெரியல சார். அது எனக்கு மனசுல ஒரு பயந்துகிட்ட அப்படியே பயமா பயந்துட்டே இருக்கீங்க. ஆமா சார். சரி. அது எதனால வந்தது ஸோ அப்படின்னு. சாதாரணமாக இந்த மாதிரி blood வாமிட்டிங் வந்ததுன்னா கொஞ்சம் லேசாக மட்டும் வந்ததுன்னா blood வாமிட்டில் மட்டும் blood வரும். பட் ஒரு காமன் காரணம். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பார்கவி ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் என் ஹஸ்பண்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டோம். ஆனால் சரியாக என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சாப்பிட்டாலுமே அது எப்போ வருதுங்க சார். காலையில் பால் குடிச்சா கூட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. அதுக்கு தவிர லாக்டோஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி விடுறாங்க. லாக்டோஸ் எதுல இருக்குன்னு தெரியல. மில்க் அந்த மாதிரி கொடுத்து பார்த்தாலும் வாமிட் பண்ணிடுறாங்க. அது இது அதாவது டியூபெட் பார்ப்பாங்கல்ல, அதுவும் பார்த்துட்டாங்க சார். அது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்க. வேற என்ன செய்யலாம்னு தெரியலைங்க சார். அது இந்த மாதிரி வரதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இரைப்பை சரியாக வேலை செய்யலைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும்.
இறப்பையில் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதில் கொஞ்சம் நேரம் அதுலேயே இருக்கணும், ஜீரணமாக வரலும். சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுனாலோ இல்லாட்டா அந்த மசில் சரியாக வேலை செய்யலைன்னு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். நீங்கள் புண்ணு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க எண்டோஸ்கோப்பி பண்ணப்புறம். இதுக்கு மருந்து கொடுத்து ஓரளவுக்கு அது சரியாக பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் கண்ணன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க கண்ணன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெப்படைட்டிஸ் சி இருக்கு. என்ன இருக்குது சார்? சொல்லுங்கள். ஹெப்படைட்டிஸ் சி. ஓகே. ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் சி இருக்கு. ஆமாங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. பட் ரொம்ப கியூர் ஆள் அவருக்கு. சரி. இப்போ இங்கிலீஷ் மெடிசின்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா இப்போ நல்ல மருந்தெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க ஹெப்படைட்டிஸ் சிக்கு. 2 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சிக்கு மருந்து வந்து ஒரு 50% சான்ஸ் தான் அது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை நீக்க முடிகிற மாதிரி இருந்தது. இப்போ 2 வருஷமாக நம்மளுக்கு நல்ல மருந்தே இருக்குது இந்த இங்கிலீஷ் மருந்தில். அது நியர்லி 95% சான்ஸ் ஆஃப் க்யூர் இருக்குது அதில். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக இன்டெஸ்டினில் பிரச்சனை வரதுனால லிவரில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் டாக்டர்? ஸோ இன்டெஸ்டைன்லேருந்து தான் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி அங்கேருந்து இந்த டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிவருக்கு தான் முதல்ல போகும். ஓகே. அந்த பிளட் ஃப்ளோ அந்த மாதிரி அதை எல்லாமே பிளட் அந்த இதில் லிவருக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ சப்போஸ் நம்ம லிவருக்கு மேஜராக வர பிரச்சனை இன்டெஸ்டைன்லேருந்து வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவரில் நிறைய கொழுப்பு சேர்ந்துடும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அது ஒன்று வந்து ஒரு நம்ம டெண்டன்சி சுகர் ட்ரபிள் அந்த மாதிரி ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருந்தால் இருக்கலாம். ஓகே. முக்கியமாக நம்ம சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ என்ன மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்வீங்க அந்த ஃபேட்டி லிவர் வந்து வராமல் இருக்கு? ஸோ ஜென்ரலாக அது அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஃபேட் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணணும். அனிமல் ஃபேட்டில் வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலில் கூட அனிமல் ஃபேட் தான். ஓகே. ஸோ ஜென்ரலாக ஹை ஃபேட் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் லோ ஃபேட்டாக ஏதாவது மீடியம் ஃபேட்டாக எடுத்துக்கிறது எப்போவுமே பெட்டர். ஓகே. அண்ட் ஜென்ரலாக வெஜிடபிள் ஆயில்ஸில் இந்த பிரச்சனை வராது. ஏன்னா அதில் நிறைய வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த அனிமல் ஃபேட்டோட கொஞ்சம் லெஸ் ஹார்ம்ஃபுல் அது. ஓகே. ஸோ பொதுவாக இப்போ லிவர் பிரெயின் தவிர வேறு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டாக்டர்? அதை தவிர நம்ம இந்த குடலில் இருக்கிற இந்த பாக்டீரியானால அதனுடைய நம்ம சொன்ன மாதிரி அதுலேருந்து சில பொருட்கள் வந்து நம்ம சர்க்குலேஷனில் வரும். ஓகே. அது வேற எங்கேயாவது உடம்புல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டியை அது அந்த பவரை அது கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது நிறைய வருஷமாக நிறைய செஞ்சுரிஸாக நம்ம பாக்டீரியாவோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பட் சில வேளை என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த இது ஒத்து வராமல் இருக்கும். அந்த மாதிரி வரைச்சே இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சில வியாதிகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட் அட்டாக்கு நம்ம பேசிக்காக இருக்கிற காரணமே அதுக்கெல்லாம் கூட இதனால வருது. ஓகே. ஆர்டரியோட திக்கனிங் அந்த இதெல்லாம் கொலஸ்ட்ரால் டெபோசிஷன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டமக்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வரத்துனால இருக்குது. பிரெயினையும் சில வேலை எஃபெக்ட் பண்ணும். பர்டிகுலர்லி நம்ம லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா அது பிரெயின் எஃபெக்ட் பண்ணி ஹெப்பாட்டிக் கோமா அப்படின்னு ஒரு இது ஸ்டேஜ் வரும். ஓகே. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்கள் அடுத்த காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ராஜ் மேடம், இந்த பூந்த மேடம் பேசுகிறேன் மேடம், சென்னையில். டாக்டர் இருக்காங்க ராஜ் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே ஓகே சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். இல்லை சார், அடிக்கடி கேஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிடாம ஏப்பம் வந்துனே இருக்கு அடிக்கடி. சரிங்க. இப்போ 4 வருஷமா அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டாலும் சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது. செரிமானம் பரவாயில்ல, ஏப்பம் அதிகமாக வந்துட்டே இருக்கு சார். இது உடம்பு டயர்ட் ஆகுது ரொம்ப. சரிங்க. இது என்ன சார் மருந்து? இது மருந்து இருக்குங்க. இந்த மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி இது வந்து டைஜஷன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இது மாதிரி பிரச்சனை வருது. ஆனாலும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லைன்னா புண்ணு மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது தகுந்த மருந்து மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி நீங்கள் சாப்பிட்ற முறையும் அதெல்லாம் கூட மாற்றிக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், தமிழரசன். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தமிழரசன் மேடம், அரியலூர். டாக்டர் இருக்காங்க தமிழ் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்கிறேன். சொல்லுங்கள். சொல்லலாம். டாக்டர்,
வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார். அதாவது ஒரு 10 வருஷமா எனக்கு வந்து வாயு பிடிப்பு மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த ஜாயிண்ட்லயும் வாயு மாதிரி பிடிச்சிக்குது சார். தொட்டாலும் வலிக்குது, லைட்டா வீங்கிற மாதிரி இருக்குது. அதாவது காம்பிஃபிளம்ங்கிற மாத்திரையை போட்டா அது உடனே ரிலீஸ் ஆயிடுது. எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ண போனாங்க. எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தா ரத்தத்துல இது வந்து சுகர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கால்ல இருந்து பாதம் கால்ல இருந்து தலை வரைக்கும் எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அங்கங்கே அப்படியே வாயு பிடிக்குது, போட்டா வலிக்குது. ஆனா காம்பிஃபிளம்ங்கிற மாத்திரை வலி மாத்திரையை போட்டா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணி விடுது. வேற எந்த மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. வலி மாத்திரை மட்டும்தான் கேட்குது. ஆனா 100% கியூர் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 நாள் சரியா இருக்கும், 3வது நாள் திரும்ப மாதிரி பிடிக்குது வலி. டாக்டர் போனா வலி மாத்திரை போட கூடாதுன்னு சொல்றாங்க, எழுதி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு வாரம் 2 நாளுக்கு திரும்ப அடுத்த வாரம் திரும்ப இதே பிரச்சனை திரும்ப வருது. சரிங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்க்கும் குடலுக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் ஆனால் உங்களுடைய கேஸில் நீங்கள் முதல்ல ஒரு ருமட்டாலஜிஸ்ட், ஜாயிண்ட்ஸுக்குன்னு தனியாக டாக்டர் இருக்காங்க, சர்ஜரி இல்லை, ஃபிசிஷியன்ஸ் அவங்க. ருமட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலத்துலேருந்து ரேணுகாந்த் பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்க ரேணு மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். நான் பித்தப்பை கல்லுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. அப்புறம் கண்டினியூவாக என்னாச்சு அப்படின்னா காய்ச்சல், காமாலை எல்லாம் வந்துட்டே இருந்துச்சுங்க சார். அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெப்படோஜிஜினாஸ்டமிங்கிற சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரி. அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள வந்து ஏதோ வளரணும், ஹெப்பாட்டிக் டக்ட்னு சொல்றது வளரணும். சரிங்க. அது வளர்ந்தாதான் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். சரி. எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க சார். அது எப்படி எந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்குங்க சார். அதை நினைச்சிட்டே இருக்கிறேங்க சார் எனி டைம். சரிங்க. இது அந்த பைல் டக்ட், இந்த பித்தம் வர அந்த பாதை, அந்த குழா மாதிரி இருக்கிறது, அது கொஞ்சம் ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அது ஹெப்பாட்டிகோஜெஜினாஸ்டமி அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி வந்து சிறுகுடல் எடுத்து இந்த பித்தம் வர அந்த பாதையோட கனெக்ஷன் கொடுத்து பித்த ஃப்ளோவுக்கு சரியாக பண்ணணும். அது வளரணும்னு சொல்கிறது அது எனக்கு கரெக்டாக புரியலைங்க. பட் அதுக்கு நீங்கள் அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணி, சர்ஜனை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கீதா ஃப்ரம் சேலம். டாக்டர் இருக்காங்க கீதா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நெஞ்சு எரிச்சல் கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்டதும் சரியா செரிமானம் ஆகலைன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அதனால இப்போ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் போய் பார்க்கும்போது கொலனோஸ்கோபி, எண்டோஸ்கோபி எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆனா அப்ப வந்து லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது அப்ப வந்து லிவர் என்சைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. சரிங்க. இது வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் பண்ணும்போது அது இருக்கல, இப்பதான் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்காங்க. அதே போல வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சரிங்க. அதுவும் இல்லாம அது வந்து ஆன்டி கேரியர் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கும் வந்து வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ இதனால பயப்படுற மாதிரி என்ன இருக்கு, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரியணும். இந்த கேரியர் ஸ்டேஜ் ஆர் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா ஒன்றும் மருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நீங்கள் என்சைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அது அவங்க டாக்டர் வந்து அந்த வைரஸ் கவுண்ட் அதெல்லாம் பார்த்து அவங்க சொல்ல முடியும். தேவையாக இருந்தால் ஒரு லிவர் பயாப்சி கூட பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ்னால என்ன மாதிரி மெட்டபாலிசமில் ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதை பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் வரதுனால மெட்டபாலிசமில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்? ஸோ மெட்டபாலிசம்னா நம்ம என்னென்னா நம்ம சாப்பிட்ற இதில் பொருட்களில் எல்லாமே அது வந்து சின்ன மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் ஆகி ஓகே நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்துடுறது. அது அது சில பேருக்கு அதை வந்து நம்ம லிவருடைய மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணலாம், பிரெயின் இது கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இப்போ பிரெயின் பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று எப்படி பேசிக்கிறதுனா அது கெமிக்கல்ஸ் விச் ஆர் கால்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே. இப்போது இந்த கெமிக்கல்ஸ் நம்ம இன்டெஸ்டைன்லேருந்து வருது, சிலது அந்த அந்த ப்ரோசஸஸை கொஞ்சம் அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது நம்ம சாப்பிட்ற அமினோ ஆசிட்ஸ் சிலது பிரெயினுடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாற்றலாம். அதே மாதிரி அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சில பொருட்களும் அந்த இதை மாற்றலாம். ஓகே. அது சில சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் அது வந்து நம்ம லைஃப்பை மேஜராக அஃபெக்ட் பண்ணும். கோமா அந்த மாதிரி இதில் ஓகே அது லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா. பட் சாதாரண இதுலேயும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம அட்டென்ஷன் பே பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூங்குறோம், இது எல்லாமே இந்த பிரெயினோட ப்ரோசஸர்ஸ் தான் இந்த நம்ம ஸ்டமக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம வரோம். ஓகே. ஸோ இப்போ ஸ்லீப்பையும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? ஸ்லீப்பும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. பிரெயின் நம்மளுடைய இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி, நம்ம ஸ்கூலில் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த மாதிரி இதெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஸோ பேசிக்கலி நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஸோ ஹெல்த்தியாக கண்டிப்பாக. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் நான் தேவிகா, வயசு 36 மேம். டாக்டர் இருக்காங்க தேவிகா மேம், சந்தேகம் என்னன்னு சொல்லலாம்? சார் எனக்கு அடிக்கடி வயிறு புண்ணா இருக்க மாதிரி ஆயிடுதுங்க சார், நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அதனால வந்து நாங்க எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தோம், அதுல வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி இருக்கு? ப்ரெஷர் மாதிரி. ப்ரெஷர் சரி, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பல்பர் நேரோயிங் போட்டிருந்தது, மைல்டு பேங்க்ரியாட்டிங் போட்டிருந்ததுங்க சார். சரி. திடீர்னு எனக்கு பசி அதிகமா இருக்குது. அப்படி இல்லைன்னா பசி அப்படியே இல்லாம ஃபுல்லா எந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. எதனாலன்னு தெரியலைங்க சார். ஸோ இந்த போஸ்ட் பல்பார் சரிங்க, இந்த போஸ்ட் பல்பார் நேரோயிங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன இதுன்னா இறப்பையை தாண்டி சிறுகுடலோட முதல் பாகத்தில் கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அந்த உணவு போகிற பாதை கொஞ்சம் சுருங்கி இருக்குது. அது சாதாரணமாக அது எதனால் வரும்னா அங்கே அல்சர், அந்த மாதிரி டியோடனல் அல்சர்னு இருந்ததுன்னா அதனால் வரும். அது அல்சருக்கு ஜென்ரலாக பொதுவாக ஒரு இன்ஃபெக்ஷன், இறப்பையில் ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அல்சருக்கே காரணம். அதை ட்ரீட் பண்ணிட்டா அந்த அல்சரை சரிப்படுத்தலாம். அதுக்கப்புறமும் சில பேருக்கு அந்த அந்த நேரோயிங் அது அப்படியே இருந்து அதனால் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து இல்லாட்டா நம்ம டயட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா சில வேளை ஆப்ரேஷன் கூட செய்ய வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் பவானி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பவானி? நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். டாக்டர், என்னோட சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பிறந்து ஒரு 1 மந்த்ல பெருக்குடலும் சிறுகுடலும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. திருப்பி நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. ஆக்சுவலி 2 இயர்ஸ்ல 3 சர்ஜரி பண்ணாங்க. ஒரு பெருக்குடலும் சிறுகுடலும் ஒன்னோட ஒன்று ஒட்டினது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டயட் ஃபுட் எல்லாம் கண்ட்ரோலா தான் இருந்தது. இப்ப காலேஜ் பிஇ முடிச்சுட்டா. இப்ப வந்து என்னன்னா பழையபடி அந்த ஸ்டொமக் பெயின், குடல் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருந்தது. இப்ப லாஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எண்டோஸ்கோபி அண்ட் குளோனோஸ்கோபி, சிடி ஸ்கேன் 3ம் பார்த்தாங்க. எல்லாமே நார்மல் வந்தது. ஆனா வந்து என்னன்னா ஒரு இட்லி சாப்பிட்டா கூட ஒரு 1/2 அன் ஹவர்ல ரொம்ப பெயின் ஜாஸ்தி வந்துடுது. உடனே பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டா நிக்குது. பழையபடி சாப்பிட்டா பெயின் வருது. சாப்பிடாம குடல் வந்து ஃப்ரீயா இருந்ததுன்னா அவ ஃப்ரீயா இருக்கா. சரிங்க. இந்த மாதிரி சில பேருக்கு பிறவில இருந்தே நம்ம நம்ம சாதாரணமாக இந்த டெவலப்மெண்ட்டில் இன்டெஸ்டைன் வெவ்வேறு பொசிஷனில் இருக்குங்க. பிறக்கிற டைமில் அது ஃபைனல் பொசிஷனுக்கு வந்து சேரும். அந்த ஃபைனல் பொசிஷனுக்கு வந்து சேரலைன்னா அது மேல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
மேல்நியூட்ரிஷன் இருக்கிறதுனால சில நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி அப்பப்போ சிறுகுடலில் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுகுடல் பெருங்குடல் ஒட்டினா மாதிரி இருக்கலாம், பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுல அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அது முதல்ல இருந்தே பர்த்லேருந்தே அந்த இன்டெஸ்டைன் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கிற பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மோஸ்ட்லி நீங்கள் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா, நம்ம டயட் அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் அது ஸ்கேன் அதெல்லாம் பார்த்தா தான் கிளியராக சொல்ல முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்னோட நேம் ராஜேஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜேஸ்வரி? ஐநாவரத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். அண்ட் அது பீரியட்ஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அந்த 2 செஸ்ட்டும் அப்படியே உருண்டை கட்டியாக ஆகிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் டாக்டர் கிட்ட ஆல்ரெடி நான் போன ஒரு 6 மந்த் ட்ரீட்மெண்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டேன், 1 இயர் கிட்ட சாப்பிட்ருக்கேன். திரும்பி அந்த மாதிரி நான் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த பெயின் வந்து என்னால் தாங்க முடியல. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃபுட்டுனால சரிப்படுத்த முடியாது. இது உங்களுக்கு வருது வந்து அது மிட் பீரியடில் பெயின். அது வந்து அந்த ஃபாலிக்கல் டெவலப் ஆகிற அந்த பெயின் அதனால வருது. மிட்டல் ஷ்மர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜஸ்ட் பெயின் கில்லர் அன்றைக்கி அது ஒரு 2 நாளுக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் அது என்ன ஃபுட்டில் சரிப்படுத்த முடியாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் எங்கேருந்து கால் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கரூர்லேருந்து பேசுகிறப்ப உமாராணின்னு பேர். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி சொல்கிறேங்கண்ணா. சார் வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு 60 வயசும்போது அப்டோமன்ல ஒரு நோடு இருக்குன்னு சொன்னாங்க சார், செக் பண்ணும்போது எண்டோஸ்கோபில. சரிங்க. இப்போ 9 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு சாப்பாடெல்லாம் வாந்தி எடுக்குது. இப்பயும் நான் அந்த நோட போய் செக் பண்ணுனா மறுபடியும் நான் எண்டோஸ்கோபி போட்டு தான் பார்த்து செக் பண்ணி எனக்கு கேன்சரா இல்லையான்னு பார்க்க முடியுங்களா சார்? நீங்கள் கேன்சர் டவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது எண்டோஸ்கோபி பண்ண தான் வேண்டியிருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது, இது முன்னால் நோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணுறது நல்லதுமா. மறுபடியும் டாக்டர் போய் பார்க்கணும். பட் கேன்சர் தவிர வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? நிறைய ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி இந்த வாமிட் எடுக்கிறது, நோடுன்னு சொல்கிறது நெறிக்கட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம குடலை சுற்றியும் அந்த மாதிரி நிறைய இந்த லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. அது பெருசாச்சுன்னா அது ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால வரலாம், டிபினால வரலாம், ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்னால வரலாம். நிறைய காரணம், பல பட் இவங்க சொல்ற மாதிரி கேன்சர்னால வருமா? வரலாம் கண்டிப்பா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என் நேம் ராதிகா மேடம். நான் திருச்சில இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்க ராதிகா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் டாக்டர். என்னோட பையன் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். இப்போ 1.5 வயசு ஆச்சு. அவனுக்கு வந்து பிறக்கும் போதே மோஷன் போற பிளேஸ் இல்லாம பிறந்தான். 3 ஆபரேஷன் 8 மாசத்துக்குள்ள பண்ணாங்க. இவன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் போகும்போது பிளட்டோட வலியோட போறான். கொஞ்சம் மெல்லிஸா போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போவான். ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இல்ல அவனுக்கு நார்மல் ஆயிடுமா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இம்பர்ஃபரேட் ஏனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் அது ஓப்பனிங்கே இல்லாமல் இருந்ததுனால இப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் டாக்டரையே கேட்டு அது அவங்க சில வேளை டைலிட்டேஷன் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது நீங்களே கூட கற்றுண்டு அது மாதிரி பண்ணுறதுக்கு சரிப்படுத்தலாம். அதே மாதிரி மோஷன் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்லி லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். திருப்பூர்லேருந்து டாக்டர் இருக்காங்கம்மா? நான் திருப்பூர்லேருந்து. கண்டிப்பாக மேம், டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக ஒரு 6 மந்த்ஸாக அல்சர் ப்ராப்ளம்னால ரொம்ப பேக் பெயின் அண்ட் ஹிப் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சார். சரிங்க. இது எதனால அப்படி இருக்குங்க சார்? எனக்கு வந்து சாப்பிட்டாலே மீன்ஸ் ரொம்ப எரிச்சல் ஆகும்போது அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அல்சர் ப்ராப்ளம்னால பேக் பெயின் வரணும்னா அப்போ அது வந்து இது ஸ்டமக்குடைய போஸ்டீரியர் வால்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கணும்.
கண்டிப்பாக அதனால தான் நீங்கள் அப்போ முதல்ல கண்டுபிடிக்கணும். அதனால தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா பேக் பெயின் வரத்துக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். கணையத்துலேயோ வேறு ஏதாவது இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. அல்சராக இருந்தால் நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருந்துகள் எடுத்து. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு வருஷமா வயிற்று எரிச்சலே இருந்துச்சு. சொல்லுங்க. என்டாஸ்கோபி பார்த்தா நார்மல் சொல்லிட்டாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுவும் நார்மல் சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆனா வயிற்று இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்குது. டாக்டர் கேட்டா கேஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். ஒன்றும் சரியாகல, நெஞ்சுலாம் ஒரு மாதிரி அப்படின்னு இருக்குது. சரிங்க. அது என்ன ப்ராப்ளம் சார்? ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த குடலோட மசில், அதாவது குடலை சுற்றி இருக்கிற அந்த சதையெல்லாம் சரியாக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அல்சர் மாதிரியே இருக்கும், அசிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி எங்கள் இதில் டேர்ம்ஸில் வந்து ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மருந்துகள் இருக்குது. அது ஆனால் தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், டயட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் கவி, காட்டுமன்னார் கோயிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க கவி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மேடம். இது வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஒரு வருஷமா எனக்கு வந்து அல்சர் இருக்குன்னு, ஒரு வருஷமா அல்சர் இருக்கு சார். சரிங்க. எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டிஃபென் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு இது ரிப்போர்ட் வந்திருக்கு. எதுங்க? என்ன 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 வந்திருக்கு கவி? எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணும்போது டிஃபென் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. எண்டோஸ்கோபி பண்ண சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதுல என்னமோ கேஸ்ட்ரிக்னு சொல்றாரு. டிஃபென் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. சரிங்க. கேஸ்ட்ரிக்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி. டாக்டர்கிட்ட காட்டும்போது அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயரா டேப்லெட் மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. ஒன் டைம் வந்து அசிடிட்டியா கூட இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க. அதனால வந்து ஏப்பம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. சரி. செரிமான பிரச்சனையும் இருக்குது. சரிங்க. அப்புறம் வந்து செஸ்ட்ல வந்து பெயின் எல்லாம் வருது. செஸ்ட்லயும் அந்த செஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல முதுகுலயும் பெயின் இருக்கு டாக்டர். எதனால அந்த மாத்திரை வந்து 1 இயருக்கு முன்னாடி மாத்திரை வந்து டெய்லி முழுங்கிட்டு இருந்தேன். மயக்கத்துக்காக ஒரு 6 மந்த் டேப்லெட் முழுங்கிட்டு இருந்தேன். அதனால அந்த அல்சர் ஃபார்ம் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி தெரியறதுங்க. அது செஸ்ட்டில் பெயின் இருக்குது, ஆப்போசிட்டாக பேக்கில் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அசிடிட்டியாக இருந்ததுன்னா அது தொடர்ந்து அது மாத்திரைனால இருக்கலாம். அது இல்லாட்டாலும் அசிடிட்டி ரொம்ப காமன், சாதாரணமாக நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மருந்து சாப்பிடணும். ஓகே டாக்டர், பொதுவாக அசிடிட்டி அப்படின்றது எதனால் வருது அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரி மெடிசினல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஸோ அசிடிட்டின்னு சொல்கிறது பெரும்பாலும் என்ன அசிடிட்டின்னு சொன்னால் என்ன நெஞ்செரிச்சல் இருக்குது, நெஞ்செரிச்சல் மேல் வயத்தில் எரியற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அசிடிட்டின்னு. ஓகே. அது வந்து நார்மலாகவே இறப்பையில் அமிலம் சுரக்கும். ஏன்னா அது வந்து நம்ம டைஜஷனுக்கு அது ரொம்ப தேவை. கண்டிப்பாக. இப்போது இந்த உணவு குழாய்க்கும் இறப்பாய்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு மசில் அது சரியாக வேலை செய்யலைன்னா இது மேலே மறுபடியும் அது வேல்வ் மாதிரி ஒரு இருக்கும். அங்கே அது சரியாக வேலை செய்யலைன்னா இப்போ இறப்பையில் இருக்கிற அமிலம் மேலே வரும். ஓகே. அதனால இந்த இரிட்டேஷன்னால இங்கே எரிச்சல் இருக்கும். ஓகே. இது நிறைய பேர் என்னென்னா இது நைட்டில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு பர்டிகுலர் ஏதாவது எண்ணெயாக சாப்பிட்டுட்டு காரமாக எண்ணெயாக பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறையா சாப்பிட்டுட்டு அது தூங்க போனாங்கன்னா தூக்கமே வராது. ஏன்னா இந்த எரிச்சல் அப்படியே இருக்கும். அது அதுக்கு இந்த காரணம் அதுதான் அசிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ மெடிசினல் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? மெடிசினல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஆசிடை குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஆசிடெல்லாம் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தள்ளுறதுக்கு அதுக்கும் மெடிசன் இருக்குது. ப்ரோகைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தள்ளுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அதனால ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராது. ஆனால் அந்த விதமான மருந்து ரொம்ப நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு கூடாது. அது வந்து நர்வ்ஸ் லேக் பண்ணுறதுனால அதுக்கு வேறு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தல. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. ஓகே டாக்டர், கட் ஆகிட்டாங்க காலர். ஓகே ஃபைன். ஸோ என்ன மாதிரி இப்போது மித்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க டாக்டர்? பொதுவாக இப்போது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னா
நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இதனால வந்திருக்கலாம் டாக்டர், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் வந்து நம்ம ஷோக்கே வருவாங்க, 15 இயர்ஸ் பேக் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன், அதனால எனக்கு இப்போ அசிடிட்டி வந்துருச்சுன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு கால் பண்ணார். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரி மித்ஸ் எல்லாம் இருக்குது? அண்ட் வந்து இப்போ அசிடிட்டிக்குனா வீட்லேயே ஹோம் ரெமெடிக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் ப்ரூவனாக இருக்குது இப்போ? ஸோ இதில் நிறைய மித்ஸ் இருக்குது. அசிடிட்டி வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி இது நான் இதை சாப்பிட்டதுனால அந்த மாதிரி வந்ததுன்னா அப்படி இது சாதாரணமாகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து ஜென்ரலாக ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எல்லாம் ரொம்ப ஃபைன்லி டியூன்டாக இருக்குது, ஒரு விதத்தில் வேலை பண்ணணும், அது கோஆர்டினேட்டடாக வேலை பண்ணணும். அந்த கோஆர்டினேஷன் சரியாக இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம்னா, ஒன்று வந்து டயட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கரெக்டாக டைமுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா, ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் எல்லாமே மீடியமாக இருந்தால் தட்ஸ் ஓகே. ஓகே. அளவாக சாப்பிடணும், அது ரொம்ப அதிகமாக அதுக்குன்னு சாப்பிடவும் கூடாது. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை. என்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் இப்போ ப்ரூவ் நிறைய பேர் வீட்டில் இருந்தே மருந்து ஹோம் ரெமெடிஸ் வந்து மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா இந்த சோடா சாப்பிட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பால் குடித்தா அந்த அசிடிட்டி கம்மியாகும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஆசிடை பஃபர் பண்ணும். ஓகே. அதே மாதிரி நிறைய இதெல்லாம் விற்கிறாங்க ஹோம் ரெமெடிஸ், இப்போ அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஈனோ அந்த மாதிரி இதெல்லாம். அது டெம்பரரியாக ஒரு இமீடியட் ரிலீஃப்க்கு யூஸ்ஃபுல், ஆனால் லாங் டேர்ம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சால்ட்ஸை நம்ம எடுத்தோம்னா நம்மளோட பாடியோட ரத்தத்தோடைய காம்போசிஷன் கொஞ்சம் மாறும். ஓகே. அந்த பிஹெச் அதெல்லாம் கொஞ்சம் மாறும், அந்த சால்ட் லெவல் கொஞ்சம் மாறும், அதில் வேறு விதமான பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து இன்டெஸ்டினில் வர ப்ராப்ளம்ஸ்னால எந்தெந்த டிசீஸ்லாம் சர்ஜரி அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இன்டெஸ்டினில் வர ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் வந்துட்டு சர்ஜரி அளவுக்கு கொண்டு போய்விடும்? இன்டெஸ்டைனில் பிளாக் எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ஜரி தேவையாக இருக்கும். இன்டெஸ்டைனில் ஸோ அது பிளாக் வரதுக்கு காரணம், அது அடைப்பு வரத்துக்கு நிறைய காமன் வந்து டிபி. ஓகே. இல்லைன்னா டிபி மாற வேறு சில வியாதிகள் இருக்குது. குரோன்ஸ் டிசீஸ், அது என்ன எக்ஸ்கிரீஷனில் ப்ராப்ளம்ஸ் வரும்? இல்லை அதெல்லாம் வந்து அல்சர்னால அது அங்கே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும். ஓகே. அது அப்புறம் அந்த புண்ணு ஆறும்போது அது அப்படியே அந்த பாதை கொஞ்சம் சுருங்கிக்கும். அந்த இதில் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. அந்த மாதிரி இதில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஏதாவது கட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. இன்டெஸ்டைனில் ஓகே. இன்டெஸ்டைன் சில வேளை ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம காலர் ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒட்டிண்டு ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆச்சுன்னா அப்போது ஆப்ரேஷன் பண்ண. அது மேஜராக குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சில ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு சில வேளை அந்த மாதிரி வரும். அது அடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் இன்டெஸ்டைன் வேறு இதோட இந்த அப்டாமினல் வாலோடையோ வேறு ஏதாவது ஒட்டிக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு. ஓகே. இப்போ லிவர் ஜாயிண்ட் அந்த மாதிரி இது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப சிவியராக பெயின் வரும், வாமிட்டிங் வரும். ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு போக வேண்டியிருக்கும் ஹாஸ்பிட்டலில். ஓகே. அந்த மாதிரி இதுக்கு தான் அது யூஸ்வலி இன்டெஸ்டைனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், சக்தி பேசுகிறேன், நம்பத்துலேருந்து. டாக்டர் இருக்காங்க சக்தி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். மார்னிங், சொல்லுங்கள். 37 வயசாகுது சார். ஒரு நாளைக்கு 4 டைம் மோஷன் போகுது. சரிங்க. அதுதான் சார் வேறு ஒன்று. இது இப்போது சமீபத்தில் இந்த மாதிரி ஆரம்பிச்சதா இல்லை நிறைய நாளாகவே சின்ன வயசுலேருந்தே இருக்குங்களா? இல்லை சார், ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. 1.5 வருஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு காரணம் அது மோஸ்ட்லி இது டைஜஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். 1.5 வருஷமாக இருக்குது. மேஜராக ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது
ஃபஸ்ட்டு சில டெஸ்ட் ஜென்ரலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதனால் வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கா ஏற்படுறதா, நம்ம பிளட் கவுண்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றும் மேஜராக இல்லைன்னா சிம்பிள் மெடிசின்ஸ் எடுத்து இல்லை கொஞ்சம் டயட் சேஞ்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் கிருபாகரன், திண்டுக்கல்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் எனக்கு இந்த 2 இயர்ஸாகவே அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரிங்க. ஸ்கோப்பி பண்ணி பார்த்ததில் இறைப்பையில் லைட்டாக புண்ணு இருக்க மாதிரி சொன்னாங்க. சரிங்க. ஒரு 3 or 4 months தொடர்ந்து நெக்ஸ்ட் டேப்லெட் சாப்பிட்டா சரியா சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம செஸ்ட் பெயின் வருது. சரிங்க. அதாவது உணவு பாதை எரிச்சல் கிடையாது எனக்கு, உணவு பாதையில் எரியாம லெஃப்ட் சைட்ல செஸ்ட் பெயின் வருது, அந்த பேக் பெயின் வருது. சரிங்க. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன ட்ரீட் பண்ணா, அங்கே கார்டியாலஜிஸ்ட் போயிட்டு இசிஜி எக்கோ 2 மில் வரைக்கும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டாங்க. சரிங்க. ஸோ அதான் எனக்கு வயதுக்கும் இப்போ இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் பண்ணேன். ஏப்பம் வேற வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. கண்டிப்பாக இருக்கும். இந்த நீங்கள் இது சொல்கிறது வந்து ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து உணவு குழாயிலேருந்து வர வலி. ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டுத்துலேயும் அந்த மாதிரி வரும். அதனுடைய மோஸ்ட் காமன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிடிட்டினால, ஆசிட் ரீஃப்ளக்ஸ், அதனால அது மாதிரி வரும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் நங்கநல்லூர்லேருந்து கால் பண்ணுறோம்மா. என் பேர் ராஜி. டாக்டர் இருக்காங்க. ராஜி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இல்லை, எனக்கு 1 இயராக வந்து கொஞ்சம் ஸ்டமக் பெயின் வந்து இருந்தது. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தேன். அது அல்சர் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் ஒன்று எடுக்கிறது பெஸ்ட்டுன்னாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ எமர்ஜென்சியாக ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. பட் எனக்கு அப்பப்போ வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி வாந்தி எடுக்கிறது, நைட்டில் வந்து படுக்க முடியாது. நேற்றுக்கு கூட சரியான சிவியர் ஸ்டமக் பெயின், வாந்தி எடுத்து ஒரு 4-5 வாட்டி வாந்தி எடுத்தேன். ஆனால் வயிறு எரியுறது. செஸ்ட் பெயின், எனக்கு மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸும் இருக்கு எனக்கு. சரிங்க. அது வந்து பெயின் வந்து அடிக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ வந்து எனக்கு 2 பிரெஸ்ட்டுமே வந்து வலி தாங்க முடியாத வலி இருந்துகிட்டே இருக்கு. சரி. அது கொஞ்சம் நம்ம அது மசாஜ் மாதிரி பண்ணி விட்டோம்னா நிப்பிள்லேருந்து ப்ளீட் ஆகுது. சரிங்க. அதான் அது கொஞ்சம் அது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஏன்னா வயிற்று வலி ரொம்ப தாங்க முடியல. நேற்று நைட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா சரியா போயிடுச்சு கொஞ்சம். சரிங்க. பட் அந்த தலை சுத்தல் அப்படியே படுக்கணும் போலயே இருக்கு. அப்படி இருக்கும் எனக்கு தலை சுத்தல். அதான் என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த சிடி ஸ்கேன் சொன்னாங்களே அதை எடுத்து பார்த்தா தெரியுமா, இல்லை ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு ஒரு ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அது அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஐ திங்க் அது ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கறது நல்லது தான். ப்ளஸ் நீங்கள் அந்த பிரெஸ்ட் ப்ராப்ளம் சொன்னீங்களா, அதுக்கும் ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது, அது செக் பண்ணிடுறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பழனில இருந்து பேசுறேங்க. என் பேர் கவிதாங்க. டாக்டர் இருக்காங்க. கவிதா, 5 இயர் ஆகுது. டைஜஷன் ப்ராப்ளம் தாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. சார், எனக்கு 35 இயர் ஆகுது. எது சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே தொண்டை எரிச்சல் வந்துருதுங்க சார். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காஃபி குடிச்சாலோ டீ குடிச்சாலோ அந்த மாதிரி இருக்குது. இப்ப சமீபத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். இது அசிடிட்டி ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஸ்கேன்ல இருந்து பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல் தாங்க சார். சரி. பட் வந்து இப்ப லாஸ்டா வந்து இசிஜி கூட பார்த்தோம், அதுவும் நார்மல்ல தான் இருக்குது. ஆனா மெடிசின் சாப்பிட்டு ஒரு 15 days அந்த மெடிசின் எடுத்துட்டு இருக்க வரையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராப்ளம் வருது. அது எதனாலங்க சார்? இது அவங்க சொல்ற மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் தான்மா. இது வந்து அந்த ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறப்பாயிலேருந்து ஆசிட் மேலே வரதுனால இது பெர்மனெண்ட்டாக க்யூர் அப்படின்னு நம்ம இப்போ ஜென்ரலாக எதிர்பார்க்க முடியாது. மருந்து கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மருந்து குறைக்க முடியுமோ நீங்கள் அப்பப்போ குறைச்சி பார்க்கலாம், அது நிறுத்தி பார்க்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, தருமபுரிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? மூர்த்தின்னு பேருமா. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எனக்கு 67 வயசு ஆகுதும்மா. சரிங்க. ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணி சரிங்க போன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சரிங்க. போன் ஸ்கேன் பண்ணிட்டு ஆசிடி வந்து காலோடைட்டுங்கிற மாத்திரை வந்து டெய்லி ஒரு நைட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்புறம் ஜோல்ட்ரானிக்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க மோன்சன் 3 months. சரிங்க. இந்த பைஜஸ் டிசீஸும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால ஆசிடி சமாச்சாரங்கள் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரியா, அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்ஏ,
இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் இன் 3 months. சரிங்க 6 மாதத்துக்கு கொடுத்து ரிவ்யூ பார்த்துட்டு 1 year வரலும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இந்த கேலடைட் மாத்திரைங்கிறதெல்லாம் வயிறுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணக்கூடியதா? இல்லை, அது இந்த ஜொலிண்ட்ரோனிக் ஆசிட் அது அது அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு. அது எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் 2 மணி நேரம் படுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது அப்படியே இருந்ததுன்னா சிறுகுடலில் அதனால புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ரொம்ப அசிடிக்கா டாக்டர் அந்த மெடிசன்? அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டா ஒரே இடத்துல இருக்கும், அங்கே கொஞ்சம் அப்படியே அது ஆசிட் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆசிடிக்காக இருக்குது அந்த மெடிசன். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சார் மேடம், என்னோட பேர் சித்ரா. நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் டெலிவரி எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கச்சே வந்து ஒரு 8th month போல் டாக்டர் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, நேவல் வந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஆம்பிளிக்கல் ஹிரண்யா அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பிளிக்கல் ஹிரண்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்போ வந்து எனக்கு நாக்குல வந்து அடிக்கடி வந்து புண்ணு, நாக்குல அப்புறம் லிப்ஸ்ல எல்லாம் வந்து அடிக்கடி வந்து புண்ணு மாதிரி வர்றது, தேங்காய் பால் அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சரியாது, திரும்ப அப்புறம் ஆயிடுது. ஸோ இது ஏதாவது ப்ராப்ளம், இந்த ஆம்பிளிக்கல் ஹிரண்யா ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? நான் வந்து இயர்லி ஒன்ஸ் மெடிக்கல் இது மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பேன், பட் எண்டோஸ்கோபி பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த அம்பிலிக்கல் ஹர்னியா வந்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் அம்பிலிக்கல் ஹர்னியா ரிப்பேர் அது ஒரு மெஷ் வச்சு செல்லுலார் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுன்னா நீங்கள் அது அந்த ஆப்ரேஷன் பற்றி கண்டிப்பாக நீங்கள் யாரையாவது கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்க்கும் எண்டோஸ்கோப்பி ஒன்றும் தேவை இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, பட் அம்பிலிக்கல் ஹர்னியாக்கும் வாயில புண்ணு வரதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? முதுமலையிலேருந்து ராமா பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க ராமா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வயிற்றுல வந்து சாக்லேட் கட்டி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுங்க, எடுத்துட்டாங்க. சரிங்க. இப்போ 6 மாசம் ஆச்சுங்க, மறுபடியும் அந்த மாதிரி வருமானு கேட்கலாம். புரியல, என்ன கேட்டீங்க? என்ன கட்டி எடுத்தாங்க? சாக்லேட் கட்டி இருந்துச்சுங்க. கட்டி சாக்லேட் சிஸ்ட் இருந்ததுங்களா? சரி. அது வந்து அது மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறது எண்டோமெட்ரியோசிஸ், யூட்ரஸ்லேருந்து ஒரு டிஷ்யூ வெளியில் வந்து அது வெளியில் வருது. அதுக்கு டாக்டரே மருந்துக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் அவங்களே கேட்டு பாருங்கள், கன்சல்ட் பண்ணி பாருங்கள். சாக்லேட் சிஸ்ட்டுன்னு அதை டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பொதுவாக அதுக்கு ஒரு மருந்து ஏதாவது அப்புறம் கொடுப்பாங்க. ஓகே, மருந்துலேயே சரியாக போயிருமா டாக்டர் சாக்லேட் சிஸ்ட்? இல்லை, மருந்து மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சர்ஜரி அளவுக்கு போகுமா எப்படி? சாக்லேட் சிஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தப்பறம் தான் சொல்ல முடியும் சாக்லேட் சிஸ்ட்டுன்னு. ஓகே. ஸோ அது எடுத்துருப்பாங்க போல் இருக்கு. அது மறுபடியும் வராமல் இந்த இன்னொரு ஓவரியில் அந்த மாதிரி வேறு எங்கேயாவது வராமல் இருந்ததுன்னா அது அப்போ அதுக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுக்கணும். ஓகே, அதுக்கு மெடிசனல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருங்க? என் பேர் சந்திராங்க. டாக்டர் இருக்காங்க சந்திரா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு வந்து சார் யூட்ரஸ்ல சின்ன ஃபைப்ராய்டு இருக்குங்க சார். சரிங்க. ஆனால் அந்த ஃபைப்ராய்டுனால எந்த தொந்தரவு இல்லைன்னு லேடி டாக்டர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சார், செரிமான கோளாறுனால 3 மாசத்துக்கு ஒருக்கா வாமிட்டிங், லூஸ் மோஷன் போகுது. போய் எண்டாஸ்கோபி அப்புறம் குடல்ல டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க சார். அவங்க எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஃபுட்டு தான் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க சார். ஆனா எனக்கு இந்த ப்ராப்ளம் வரப்பலாம் பீரியட் சமயத்துல மட்டும்தான் சார் வருது. எனக்கு என்ன ஒருவேளை ஃபைப்ராய்டுனால எதுவும் இருக்குமோன்னு டவுட்டா இருக்குங்க சார். இல்லை, ஃபைப்ராய்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம், ஒன்றும் கனெக்ஷனே இல்லைம்மா. இது அவங்க டாக்டர் சொல்கிறது சரி. இது உங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் வீக்னஸ் அதில் இருக்குது. சிலவேளை இந்த பீரியட்ஸ் டைமில் ஏன் வருதுன்னா ஒருவேளை அந்த ஹார்மோன் அது ஓரளவுக்கு இன்டெஸ்டைனோட மூவ்மெண்ட்டெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதனால இருக்கலாம். பட் இதுக்கும் அவங்க அந்த ஃபைப்ராய்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், வேறு ஏதோ ஒரு டிசீஸ்க்கு இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன்ஸ் பண்ணி ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸைட்டிங் ஏதாவது ஸ்டோரி சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட?
எப்போவே எல்லாருமே இதெல்லாம் கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரி மித்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி மித்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் சிலது வந்து நிஜமாவே கனெக்ஷன் இருக்கலாம், சிலதுக்கு நீங்க பார்த்ததுலயே அதிகமா இது ரொம்ப அதிகமா வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த டிசீஸ்க்கு இந்த டிசீஸ் கனெக்டடா இருக்கும் டாக்டர், அதனால தான் எனக்கு வந்துச்சு டாக்டர். ரொம்ப அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலைவலி வருது, வாந்தி வருது, அது வந்து வயிற்றுக்கோளாறுனால அப்படின்னு வருவாங்க. ஓகே. ஆக்சுவலி அது வந்து இந்த தலைவலி வாந்தி வருது மோஸ்ட்லி அது வந்து மைக்ரைன் ஹெடேக்னால இருக்கலாம். ஓகே. ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அது ஸ்டமக்னால இது எல்லாமே வருதுன்னு. ஸோ இன்டைஜஷனால அந்த மாதிரி வருது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது சில கேசஸில் ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம், பட் இது நாட் இன் ஆல், ஜென்ரலி நாட் இன் ஆல். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மாலினி திருவள்ளுவரத்துலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க மாலினி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். எங்கள் பாட்டிக்கு போன வருஷம் பித்தவையில் கல் இருந்துதான் சார். சொல்லுங்கள். அது ஒரு பக்கமாக வயிறு இப்போ வீக்கமாக இருக்குது, கட்டி மாதிரி ஆயிடுச்சு அது. சரிங்க. அது டாக்டர்கிட்ட கேட்டால் ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க. ஆமாம். லேப்ரோஸ்கோபி மூலம் தான் பண்ணாங்க. சரிங்க. இருந்தாலும் இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது கட்டி. இப்போ ரொம்ப பெருசாக இருக்கா கட்டி லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறமா? இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் இருக்குது கட்டி. லெஃப்ட் சைடில் கட்டி இருக்காங்களா? லெஃப்ட் சைடில் கட்டி வந்து பித்தப்பையினால் வர, பித்தப்பை வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அது அப்போ கட்டிக்கு என்ன காரணம்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டாக்டரை கேட்டால் தான் தெரியும். அப்படி தேவையாக இருந்தால் பித்தப்பை வந்து ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் கட்டி வந்ததுன்னா அது வேறு ஏதாவது காரணம் இருக்கணும். ஓகே. பொதுவாக இப்போ லெஃப்ட் சைடில் என்ன மாதிரி கட்டி வரும் டாக்டர்? அப்படி தான் நான் கேட்கணும். பொதுவாக லெஃப்ட் சைடில் என்ன மாதிரி கட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மண்ணீரல் இருக்குது, ஸ்ப்ளீன். ஓகே. அது சில பேருக்கு ஸ்ப்ளீன் வந்து இது மண்ணீரல் ரொம்ப வீங்கி போச்சுன்னா, சைஸ் பெருசாச்சுன்னா அது மாதிரி வரலாம். அது சில விதமான ரத்த கோளாறில் வரும், இல்லைன்னா லிவர் ட்ரபிள்னால வரும். ஓகே. லிவர் டிசீஸில் ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆகும், என்ன அது பிளட் வெசலில் அது ப்ரெஷர் அதிகமாகும். ஓகே. ஸோ அதுதான் மேக்ஸிமம் அந்த சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா கணையத்துலேருந்து சில எவ்வளோ வரலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நான் முருகன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க முருகன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு ஒரு 15 வருஷமா வயிறு வலி இருக்குது. இது வந்து ஸ்கேனு, அல்ட்ராசவுண்டு எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தேன், இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. பித்த பைக்கும் குடலுக்கும் ஏர் போகுது உங்களுக்கு, அதனால வலி காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது வலி ஓவரா ஆகுது அப்படின்றாங்க. அது எப்படி சார் சர்ஜரி பண்ணலாமா? ஒரு சில டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணு, ஒரு சில டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து பிறவிலே வந்து இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி சார் என்ன ப்ராப்ளம் வருமா? அது சர்ஜரி பண்ணிடலாமா? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்ஜரி செய்கிற மாதிரி வியாதி மாதிரி தெரியலைங்க. அதுக்கு நம்ம டயட் இதுலேயும் நம்ம மருந்துலேயும் தான் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே டாக்டர், நம்ம எனக்கு நிறைய இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். யூஸ்வலாக கேஸ்ட்ரோஎன்டாலஜினா வயிறு ஃபுல்லாக என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு பேசுவோம். பட் எனக்கு பர்டிகுலராக இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹெட் டாக்டர் நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.